ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐடி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வருடம் 2023 டிசம்பரில் நாங்கள் குடும்பத்தோடு தாய்லாந்து போயிருந்தோம். அந்த தாய்லாந்து போய் வந்த அனுபவத்தை பற்றி தான் விரிவாக சொல்ல போகிறேன். நாங்கள் 14 நாட்கள் பயணமாக தாய்லாந்து போயிருந்தோம். நான் சிங்கப்பூரில் வேலை செய்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சிங்கப்பூரில் இருந்து தான் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்கினோம். சிங்கப்பூர்லேருந்து முதல்ல நாங்கள் தாய்லாந்துடைய எந்த நகரத்துக்கு போனோம்னா சியாங் மாய் நகரத்துக்கு தான் முதல்ல நாங்கள் போனோம். தாய்லாந்தில் இருக்கிற சியாங் மாய் நகரமானது தாய்லாந்தினுடைய மேல் பகுதியில் இருக்கும். சிங்கப்பூர்லேருந்து போகும் பொழுது இந்த சியாங் மாய் நகரத்தில் நாங்கள் ஒரு 5 நாட்கள் தங்கி அங்கே சுற்றி பார்த்தோம். 5 நாட்களுக்கு பிறகு நாங்கள் சியாங் மாயிலிருந்து தாய்லாந்தினுடைய நடுப்பகுதியான பேங்காக்கு வந்தோம். சியாங் மாயிலிருந்து நாங்கள் பேங்காக்கு எப்படி வந்தோன்னா ட்ரெயின் வழியாக நாங்கள் வந்தோம். இந்த ட்ரெயின் 12 மணி நேரம் இரவு நேர பயணமாக நாங்கள் பேங்காக் சேர்ந்தோம். அதை பற்றி விரிவாக பின்வரும் தாய்லாந்து சீரீஸ் வீடியோக்களில் பார்க்கலாம். அதன் பிறகு பேங்காக்லேருந்து சிங்கப்பூருக்கு அருகில் இருக்கிற தாய்லாந்து நகரமான புக்கெத் வந்தோம். அந்த பஸ் பயணமும் 24 மணி நேர இரவு பயணம் தான். அதை பற்றி பின்வரும் தாய்லாந்து சீரீஸ் வீடியோக்களில் பார்க்கலாம். அங்கே ஒரு 4 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். அதன் பிறகு புக்கெட்லேருந்து சிங்கப்பூருக்கு சேர்ந்துட்டோம். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சிங்கப்பூர்லேருந்து வான் வழியாக சியாங் மாய் போனதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பயணத்துக்கு முன்பாக இந்த பயணத்தினுடைய செக்லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணிவிடுவோம். உங்களுடைய பாஸ்போர்ட் காலாவதி ஆக்காமல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் குறைஞ்சபட்சம் 6 மாதமாக வேலிடாக இருக்கணும். நீங்கள் போக போகிற நாட்டினுடைய விசா எடுக்கணுமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தாய்லாந்தில் இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை அப்படின்னு 2023 சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு தாய்லாந்து விசா தேவைப்படலை. அதே போல் சிங்கப்பூர் விசாவையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டோம். அதை இங்கே ரீஎன்ட்ரி பெர்மிட் அப்படின்னு நாங்கள் அழைப்போம். ஃப்ளைட் டிக்கெட்டை நாங்கள் ஒரு ரவுண்டு ட்ரிப்பாக தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். சிங்கப்பூர்லேருந்து சியாங் மாய்க்கு போகும்போதும் புக்கெட்லேருந்து சிங்கப்பூருக்கு வரத்துக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு. ஃப்ளைட் டிக்கெட் வாங்கியாச்சு. booking.com வழியாக ஹோட்டல் புக்கிங்கும் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் சியாங் மாயிலேருந்து நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறதான டாக்ஸியும் நாங்கள் booking.comலேயே புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி தாய்லாந்துக்குள்ளே நாங்கள் எடுக்க வேண்டிய ட்ரெயின், அதாவது சியாங் மாயிலிருந்து பேங்காக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய ட்ரெயினை நான் சியாங் மாய் போன உடனே போய் எடுத்துட்டேன். அது ஒரு 12 மணி நேர இரவு ட்ரெயின் பயணம். அதை பற்றியான டீட்டெயில் வீடியோ நம்ம தனியாக பார்ப்போம். அதே போல் பேங்காக்லேருந்து புக்கெட் போக வேண்டிய பஸ்ஸையும் நாங்கள் பேங்காக் போன உடனே எடுத்தாச்சு. அதே போல் ட்ராவலுக்கு தேவையான சூட்கேஸ், கேமரா கொண்டு போகக்கூடிய பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மொத்தமாக ட்ராவலுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம். சிங்கப்பூர்லேருந்து சியாங் மாய்க்கு காலையில் 9 மணிக்கே ஃப்ளைட் என்பதால் ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஆட்டோமேட்டட் செக்இன் பண்ணிவிட்டு காலை உணவை நாங்கள் ஏர்போர்ட்லேயே முடிச்சிட்டோம். இமிக்ரேஷனை முடிச்சுட்டு நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது ஒரு 3 மணி நேர ஃப்ளைட் பயணமாக இருக்கும். ஃப்ளைட் சார்ஜஸ்னு பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து சியாங் மாய்க்கு ஒருவருக்கு 450 சிங்கப்பூர் டாலர் கொடுத்தோம். இது செக்இன் பேகேஜ்க்கு, இன்சூரன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து. அது முக்கியமாக உங்களுடைய கிரெடிட் கார்டை வெளிநாட்டில் பயன்படுத்துகிற மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையான தாய்லாந்து கரன்சியை மாற்றி வச்சுக்கோங்க. தேவையான சிங்கப்பூர் டாலரையும் அடிஷ்னலாக கொண்டு போனேன். ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா நம்ம அங்கே மாற்றிக்கலாம். சியாங் மாய் ஃப்ளைட் எடுக்க ஃப்ளைட் கேட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். சியாங் மாய் போகிற ஃப்ளைட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற
பகுதியில் காத்துக்கிட்டு இருந்தோம். ஃப்ளைட்டு வந்த உடனே ஃப்ளைட்டினுடைய வால் பகுதியில் அமர வேண்டியவங்களை முதல்ல அழைச்சாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டினுடைய நடுப்பகுதியில் அமர வேண்டியவங்களை அழைச்சாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டினுடைய முன்பகுதியில் அமர வேண்டியவங்களை அழைச்சாங்க. போய் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தாச்சு. என்னுடைய மொபைல் ஃபோனையும் நான் ஓவர்சீஸில் பயன்படுத்துகிற மாதிரி ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஒரு 3 மணி நேர பயணமாக இருந்தது. சியாங்மாய் ஒரு மலைகள் சூழ்ந்த பகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. நீர்வீழ்ச்சிகளையும் பேலஸ்களையும் இவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அழகாக அவங்க வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. இங்கு 100க்கும் மேற்பட்ட புத்தனுடைய பழமையான கோயில்களை, இங்கு பழமை மாறாத கிராமங்களையும் இவங்க பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே யானைகளுடைய சரணாலயம், புலிகளுடைய சரணாலயம், இங்கே ராஜாக்களுடைய கோட்டைகள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்வரும் தாய்லாந்து சீரீஸ் வீடியோக்களில் பார்க்கலாம். நாங்கள் சியாங் மாயிலிருந்து சியாங் ராய்க்கு போயிருந்தோம். சியாங் ராயிலிருந்து தாய்லாந்தினுடைய எல்லை பகுதிக்கும் போனோம். அங்கே தாய்லாந்து, மியான்மார், லாவோஸ் இதெல்லாம் சந்திக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்கிருந்து படகு மூலமாக தாய்லாந்துனுடைய எல்லையை கடந்து லாவோஸ்க்கும் போயிருந்தோம். நாங்கள் 1 மணி நேரம் இருந்துவிட்டு திரும்பி தாய்லாந்து வந்தோம். இதையெல்லாம் பற்றி விரிவாக இந்த தாய்லாந்து சீரியஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பத்திரமா சியாங்மா ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்துட்டோம்.
செங்மாய் ஏர்போர்ட் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. உள்நாட்டு பயணிகளுக்கு ஒரு பக்கமும் வெளிநாட்டு பயணிகளுக்கு இன்னொரு பக்கமும் ஏர்போர்ட்டை வச்சுருந்தாங்க. தாய்லாந்தில் இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை அப்படின்றதால இமிக்ரேஷன் ஆஃபீஸரை சீக்கிரமாகவே போய் சேர்ந்துட்டோம். இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எத்தனை நாள் தங்க போகிறீங்க, ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கா, சிங்கப்பூர்லேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் 30 நாள் தாய்லாண்டில் தங்கிறதுக்கான அனுமதியை அவர் கொடுத்தாரு. செக்இன் லக்கேஜ் எல்லாம் வரக்கூடிய பெல்ட்டுக்கிட்ட சிறிது நேரம் காத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பேக்கேஜ் வந்தது. எங்களுடைய சூட்கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்தோம். சியாங் மாய் ஏர்போர்ட்டில் 699 தாய்லாந்து கரன்சியை கொடுத்து என் மகளுக்கு ஒரு சிம் கார்டு வாங்கினேன். இதை 15 நாட்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டான்னு கொடுத்தாங்க. சியாங் மாய் ஏர்போர்ட்டில் டாக்ஸி டிரைவர் எங்களுக்காக பெயர் பலகையோடு காத்துக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்து அவருக்கு விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து டாக்ஸியில் கிளம்பி ஹோட்டல் வந்து சேர்ந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற இந்த ட்ராவல் வீடியோக்கள் உங்களை உடனே வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.